ராஜதுரையும் வந்து பாசத்துக்கு அடிமை தான் தம்பி. முத்து இருக்கியா இல்லையா? முத்து, ராஜதுரை அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் தவிர்த்து இருக்காப்புல தம்பி. ஓகே ஓகே ஓகே, பாரு பாரு, ஏதோ வேலையில் இருக்காப்புல போல. உங்களை கூப்பிட்டு இருந்தேன், நீங்கள் தான் நான் இல்லை. அக்கா ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் ப்ளீஸ். ராஜதுரை, ஓகே ஓகே தம்பி. ஏதாவது வேலையில் இருப்பாப்புலப்பா. ஓகே ஓகே முத்து அண்ணா அப்படிங்கிறாங்க ராஜதுரை. நீ 2 டம்ளர் வச்சு 6 டம்ளர் தண்ணியை வை. விசில் 2-3 எக்ஸ்ட்ரா விடு, சரியாகும், வெந்துடும், நல்லாயிருக்கும். சாம்பார்னா சாம்பார் காய போட்டு சாம்பார் வச்சுருவேன். டெய்லி சாம்பார் எப்படி வைப்பேன்? ஒரு தக்காளியை வதக்கு, ஒரு ஏயா தினமும் ஒன்று தடுத்து வையா பெருமூச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி விட்டது அக்கா சாம்பார் சாதம். அப்படியா? டெய்லி சாம்பார் சாதமாக வச்சு சாப்பிட்றேன். இதாட்டி ஒரு நாள் சிக்கன் ரோஸ்ட் கடையில் வாங்கி சாப்பிடு. சாம்பார் காய் போட்டுத்தான் செய்வேன் அக்கா. அதுவும் நல்லது தான், காய்கறி உடம்புக்கு நல்லது தான். என்ன ராஜதுரை, ராஜதுரை நீ தியா லைவ் போவியா? தியா லைவ்லாம் போய்கிட்டு இருந்தா இப்போயும் போகிறியா? காலையில் என்ன போடுறாங்கன்னு நம்மளுக்கு எப்படி அக்கா தெரியும்? கடையில் எப்படி என்ன போடுறாங்கண்ணா? அக்காலாம் அதெல்லாம் வாங்க மாட்டேன், கடையில் வாங்கிட்டு சொல்லி சாப்பிடுவேன். கடலை என்ன ஏது போடுறாங்கன்னு எப்படி தெரியுமாக்கா? சுத்தமாக செஞ்சால் சாப்பிடலாம்லக்கா. அந்த நல்ல கடையாக பார்த்து வாங்கணும். ஒரு கொசு அக்கா பார்த்துக்கிட்டே இருக்கு. அதான் நான் பார்த்தேன். ஷார்ட்ஸ் மட்டும் போடுது போல, அது என்னமோ ஃபெயிலியரு அப்படி இப்படின்ட்டு கிடக்காது.